இங்க ஜெயாவுமே எப்படிம்மா உனக்கு இந்த விஷயம் தெரியும், எப்படி இந்த விஷயத்தை நீ கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பவானியுமே பொன்னியும் பவானியும் சேர்ந்து பண்ண பிளான் எல்லாத்தையுமே இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ டைம் நான் பொன்னியை கஷ்டப்படுத்திருக்கேன், அவளை அடிச்சிருக்க கூட செஞ்சிருக்கேன். ஏன் இந்த மாதிரி சுந்தர் ஒரு பொண்ணை கர்ப்பமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப கூட அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். பட் ஆனா இவ்வளவு விஷயத்திலையும் மனசுல வச்சுக்காம என்னோட வாழ்க்கையில கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அவ என்கிட்ட ரொம்பவே வந்து ட்ரை பண்ணா, இந்த விஷயத்த சொல்லி என்கிட்ட ரொம்ப கன்வின்ஸ் பண்ணா. அதுக்கப்புறம் தான் நீ சுந்தரால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு மூலமா தான் நாங்க அந்த நாடகத்தை ஆரம்பிச்சோம். ஆனா இந்த நாடகத்துல இங்க சுந்தர் நாங்க நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டாரு. கடைசியில அவர் இந்த மாதிரி ஒரு துரோகி அப்படிங்கிற விஷயத்த அந்த கோயில்ல வச்சு நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட வீட்டுக்கு போயிட்டு இங்க வீடியோல பேசுறப்போ அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல பொண்ணுங்களை கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வாயாலே வாக்குமூலத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பொண்ணியுமே கண்டிப்பா இங்க பவானி அக்கா வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ண அந்த சுந்தர சும்மா விடக்கூடாது, அதுக்காக தான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம அவர் பவானி அக்காவுக்கு மட்டும் இல்ல, இந்த பக்கம் சிவானி பாப்பாக்கும் சேர்ந்துதான் துரோகம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வேற யாரையுமே மனசுல வச்சுக்காம இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அவர் அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணியுமே ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்த சுந்தரை பார்த்த உடனே இந்த பக்கம் சக்திக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இந்த நீ வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு இங்க சுந்தரோட சட்டையை பிடிக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம இங்க சுந்தர அடிக்கிறதுக்கும் போறாங்க. ஆனா அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருந்த சந்திரசேகரமே இங்க பாரு சக்தி, அவசரப்படாத, ரொம்ப கோவப்படாத, முதல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்தியை பிடிச்சி இந்த பக்கம் தனியா இழுத்து விடுறாரு. விட்டது மட்டும் இல்லாம இங்க பாரு தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே எப்படிப்பா கோவப்படாம இருக்க முடியும், இந்த மாதிரி என் அக்காவுக்கு ஒரு துரோகத்தை பண்ணவன நான் சும்மா விட முடியுமா? அதே நேரம் அந்த ஆளை நம்பி நம்ம கம்பெனிக்குள்ள விட்டதுக்கு நம்ம கம்பெனில இருந்து எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான், எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான், இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவனை விடலாமாப்பா, அதனாலதான் அவனை அடிக்க வந்தப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தி மறுபடியுமே கோவப்படுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் எப்பவும் போல இங்க சுந்தருமே மறுபடியும் நாடகத்தை போட்டு நடிச்சு ஏமாத்திரலான்னு சொல்லி இங்க பிளான் பண்ணிட்டு இங்க மறுபடியும் பவானிட்ட பேச வராரு. அப்ப கரெக்டா பவானியுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு மறுபடியும் நீங்க என்கிட்ட ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அந்த வீடியோல மொத்த டீட்டெயிலும் இருக்கு. நீங்க இந்த ஒரு பொண்ணை மட்டும் கிடையாது, இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறீங்கிறத உங்க வாயால சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நானும் பொண்ணையும் சேர்ந்து ஏற்பாடு பண்ண ஆள் தான், அது எங்க ஆள் தான், இப்படி ஒரு செட்டப்பை போட்டு தான் நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி இந்த பக்கம் பவானி ஓப்பனாவே இதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட உடனே இந்த பக்கம் சுந்தருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிரு பவானி, இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பே நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானியோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா பவானி இது எதையுமே ஏத்துக்கிறதுக்குண்டான மனப்பக்குவமே இல்ல கிடையவே கிடையாது, நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்ட, நான் எந்த அளவுக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா எல்லா நம்பிக்கையும் நீ உடைச்சு எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தர் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சண்முகமும் இதுக்கு மேல இந்த ஆள் இந்த வீட்டுல விட்டு வைக்க கூடாது, இந்த ஆள் பண்ண தப்புக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், எங்களோட வீட்டுல எவ்வளவு புனிதமா இருந்த எங்களோட தொழில இப்படி அநியாயமா கெடுத்துட்டியடா, அந்த பாடுற தொழிலுக்காக வந்து எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சக்தி அதை விட ஒரு படி மேல போய் இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த ஆளை விடக்கூடாது, இந்த ஆளை போலீஸ் கமிஷனர்கிட்ட சொல்லி கண்டிப்பா உள்ள தூக்கி போட்டு இந்த ஆள் இனிமேல் வந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு இந்த பக்கம் போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரமே ரொம்ப பதறி போயிட்டு மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பே நடக்காதுன்னு சொல்லி இந்த பக்கம் சக்தியோட காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தியுமே அதை தட்டி விட்டுட்டு சி நகரு, முதல்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மறுபடியுமே கோவப்படுறாங்க. அதே நேரத்தில் சண்முகத்துக்கிட்டையும் மறுபடியும் போயிட்டு இந்த பக்கம் சுந்தர் என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா சண்முகம் இருந்த கோபத்துல நீ எல்லாம் ஒரு மனுஷன், உன்னை நம்பி என் அக்காவோட வாழ்க்கையை அவங்ககிட்ட கொடுத்தா என் அக்காவோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டல, நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்காகவே கண்டிப்பா நீ ஒரு தண்டனை அனுபவிச்சு ஆகணும், நீ எல்லாம் வாழ்நாள் முழுக்க ஜெயில இருந்தாதான் திருந்துவ அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பவானியுமே இந்த பக்கம் வந்து சுந்தர் மேல ரொம்பவே கோவப்பட்டு இந்த ஆளு இனிமேல் தலை தூக்கி நடக்கவே கூடாது, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மறுபடியுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சக்தியுமே முதல்ல உங்க அப்பா அம்மாக்கு தெரியப்படுத்துறேன், அப்பதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான பையனை பெத்துட்டேன்னு சொல்லி அவங்களும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜெயாவுக்குமே இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு தோணுது. உடனே ரொம்ப கோவப்பட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட முதல்ல நிறுத்துங்க, இதுக்கு மேல இந்த விஷயம் மேல போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே சட்டனா நிறுத்த வைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டுட்டு என்னமா இது, இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ண ஒருத்தனை நீ மறுபடியும் மன்னிக்க சொல்றியா, இனிமேல் இந்த ஆளை மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எங்க பவானி கோவப்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஜெயாவுமே இந்த ஆளை நான் மன்னிக்க சொல்லல, ஆனா இந்த ஆள் பிரச்சனை கண்டிப்பா நியூஸ் மீடியா இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் போச்சுன்னா
நம்மளோட எல்லாரோட மான மரியாதை போயிடும். அது மட்டும் இல்லாம ஷிவானி பாப்பாவோட வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கப்படும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். இந்த ஆளை நம்ம மன்னிக்கவே வேண்டாம். இனிமேல் இந்த ஆள் இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். ஆனா இந்த வீட்டை விட்டு போகட்டு. ஆனா இந்த ஆள் மேல எந்த ஒரு கேஸும் கொடுக்க வேண்டாம். அதே நேரம் இந்த ஆள் இந்த வீட்டுல இருந்த விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஜெயா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் இன்னுமே பவானிக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கான், எத்தனை பேரை வந்து கெடுத்திருக்கான், எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான், இப்படிப்பட்டவனு நீ சும்மா விட சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லம்மா இது எல்லாமே ஷிவானி பாப்பாவோட வாழ்க்கைக்கு தான், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஜெயா எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. வர வழியே இல்லாம இந்த பக்கம் வந்து சுந்தரியுமே வீட்டை விட்டு வெளியில அடிச்சு துரத்திடுறாங்க. அதே நேரம் சுந்தரமே இங்க வீட்டை விட்டு வெளியில போறப்போ நம்ம ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு போற மாதிரியே போறாங்க. கரெக்டா அவங்க கேட்ட தாண்டும் போது இந்த பக்கம் எப்பவும் போலயே வெண்ணிலாவும் பிரீத்தியும் உள்ள வராங்க. அவங்க இந்த பக்கம் சுந்தரை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க சுந்தரமே என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாங்கிறது கிளம்புறாரு. ஆனா இதை கேட்ட பிரீத்திக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. உடனே உள்ள போயிட்டு எந்த தப்பும் பண்ணாத சுந்தரன மேல இப்படிப்பட்ட ஒரு பழிய போட்டுட்டல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணியோட கண்ணத்துல பிரீத்தி பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி பிரீத்தி அரைஞ்ச அடுத்த செகண்ட் இந்த பக்கம் பிரீத்தியோட கண்ணத்துல ஒரு அற விழுது. அது யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் பவானி. பவானி பிரீத்தி அடிச்சது மட்டும் இல்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிறதுக்கு உனக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அதே நேரம் இங்க சுந்தர பத்தி பேசுறதுக்கு நீ யாரு முதல்ல? அவன் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? பொன்னி தான் இந்த தப்பா பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி எதுவுமே தெரியாம எவ்வளவு தைரியம் இருந்தா பொன்னி மேல கை வைப்ப? இனிமேல் பொன்னி எங்க வீட்டுல ஒரு ஆள், பொன்னி மேல கை வச்ச உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி இங்க பவானி ரொம்பவே கோபத்தோட இங்க பிரீத்தியை பார்த்து மிரட்டுறாங்க. அப்போ பிரீத்தியுமே இந்த பக்கம் பவானியோட முகத்தை பார்த்துட்டு அவங்க கோபத்தில் இருக்கிறத கவனிச்சுட்டு அவங்களே 2 ஸ்டெப் பின்னாடி போய் நின்றுட்டு பயங்கரமா ஷாக் ஆகி போய் முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க சண்முகம் பிரீத்தி கிட்டி வெண்ணில கட்டி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவங்களுமே பயங்கர ஷாக்கோட இருக்காங்க. சுந்தரா இப்படி வேலை பண்ணது, அப்போ சுந்தர் உண்மையிலுமே வந்து ஒரு கெட்டவரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க பவானியுமே இங்க பிரீத்தி வெண்ணிலாவும் பார்த்து இங்க பாரு, இன்னொரு டைம் இங்க பொன்னி மேல யாராவது ஏதாவது தப்பு சொன்னீங்க அவங்கள அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இங்க வீட்டுக்கு வெளியில இதை விட மோசமான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனா சுந்தர் இங்க இருந்து வெளியில கிளம்பின அடுத்த செகண்ட் இந்த பக்கம் தாசுமே சுந்தருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, என்ன மச்சான் ரொம்ப பிஸியா இருப்ப போல இருக்கு, நீ கொடுத்த பணம்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துகிட்டு இருக்கு, அதனால அடுத்த பணத்தை ரெடி பண்ணிக்க, இன்னும் ஒரு வாரத்துல அடுத்த பணம் எனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட சுந்தரமே, அப்படியா தாசு, கவலையே படாத, நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாஸ் கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா தாஸ் மட்டும் இப்போ சுந்தரோட கையில கிடைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இங்க தாஸை சும்மா விட மாட்டாங்க. சுந்தர் இருக்கிற கடுப்புக்கு கண்டிப்பா பொன்னி மேலேயும் பவானி மேலே இருக்கிற கோபத்தை இங்க தாஸ் மேலதான் காட்ட முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இங்க சுந்தர் தாஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம இந்த பக்கம் வந்து பொன்னியை பழி வாங்கணுங்கிற எண்ணம் சுந்தரோட எண்ணத்துல ரொம்பவே வந்து மேலோங்கி இருக்கு. சுந்தரோட இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கான முக்கியமான காரணமே அந்த பொன்னி தான். அந்த பொன்னியை பழி வாங்கிட்டாலே எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரம் யோசிக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரொம்பவே கேவலமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொன்னியை கண்டிப்பா இதுக்கு மேல உயிரோட நான் விட மாட்டேன்னு சொல்லி பொன்னியோட உயிருக்கு ஆபத்து கொண்டு வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான திட்டத்தை போடுறாரு. இந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஆட்களையுமே கூட்டு சேர்க்கறதுக்காக தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய அடியாட்களையுமே ஒன்று சேர்க்கிறாரு. இந்த 2-3 நாள்ல எல்லா பிரச்சனையும் முடிக்கணும், இந்த பொன்னியும் முடிக்கணும், அதே நேரத்துல எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க அந்த தாசு ஸ்வேதாவையும் சேர்த்து முடிக்கணும்ன்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு எல்லாரையுமே முடிக்கிறதுக்காக ஒரு ஆக்ரோஷமான வில்லனா மாறிக்கிட்டு இருக்காரு.